கடந்த 1 வருஷமா பார்த்தீங்கன்னா, கோல்டு அண்ட் சில்வர் இது 2மே வந்து பயங்கரமான ரிட்டர்ன் குடுத்துருக்குங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. சரி ஓகே. கோல்டு, சில்வர்லயே இப்பவும் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்குங்க. சரி ஓகேப்பா, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணியாச்சு இந்தியால. வேற மெட்டல்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக வந்து ஐஎன்டி மணி ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல ப்ரீசியஸ் மெட்டல் இன்டர்நேஷனல் இடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க இதில பிளாட்டினம் இடிஎஃப் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, இதில ஒரு 4 இடிஎஃப் லிஸ்ட் ஆயிருக்கும். இதில வந்து சின்ன அமௌண்ட்ல இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ, அதில வந்து லிக்விடிட்டி கம்மியா இருக்கும். ஸோ, பெட்டரா ரிட்டர்ன்ஸ் அதாவது கொஞ்சம் அதிக வேல்யூல இருக்கிறத செலக்ட் பண்றது பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, காப்பர் இடிஎஃப். இத கிளிக் பண்ணீங்கன்னா வந்து அதிலயுமே வந்துட்டு ஒரு 5, 6 இடிஎஃப்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். இதில எல்லாமே மோர் ஆர் லெஸ் சேம் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கு. ஒரு நல்ல வேல்யூல இருக்கு. இதில இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, யுரேனியம் இடிஎஃப். அதுவுமே வந்து இங்க எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கு. இதுவுமே எல்லாம் மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கு. இதில போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னதான் கோல்டு, சில்வரு, மெட்டல்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணாலும், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும், ஃபிக்ஸ்டா நமக்கு இந்த ஒரு கோலுக்காக ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு அப்படின்னா, அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் தாங்க பெஸ்ட்டான ஆப்ஷன் தாங்க பாண்டு. அதோட லிங்க்க கீழ குடுக்குறேன். ஃபுல் வீடியோவ செக் பண்ணி பாருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி தொடர்ந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச்.